வணக்கம் மக்களே, நான் உங்களை மிஸ்டர் கிடோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாகிஸ்தான் யூஸ் பண்ற ஒரு வர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட். சிமிலர் டு பார்த்தீங்கன்னா ஹமாஸ். அதாவது ஒரே நேரத்துல வந்து இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரோன்ஸ் விட்டாங்க. எந்த அளவுக்குன்னா 1000, 2000, 5000ங்கிற கட்டுக்கடங்காத அந்த ட்ரோன்ஸ். அதை வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் அயன் டோம் வந்து சில இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. நிறைய இடத்துல பாதிப்பு உண்டாக்குச்சு இஸ்ரேல்ல. அதே டெக்னிக்கை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்றாங்க நம்ம பாகிஸ்தான். விச் இஸ் கவுண்டர் ரிட்டாலியேட்டடா கரெக்டா பண்ணிட்டாங்க இந்தியன் ஏர் டிஃபென்ஸ். முக்கியமா நம்மளோட ஏர் டு சர்ஃபேஸ் ஏர் டிஃபென்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியை நோக்கி வந்து டயர் மிசைல்ஸ் அதை வந்து ஹரியானால வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதே மாதிரி ஹரியானா ஜம்மு அந்த சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 500 800 பிளஸ் ஆல்மோஸ்ட் 1000 டெஃபினட்டா பர்ஃபெக்ட் நம்பர் தெரியல. எக்கச்சக்க ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முறியடிக்கவும் பட்டிருக்கு 99%. ஒரு சில இடத்துல வந்து சில டெப்ரிசஸ் தான் வந்து நம்ம விழுந்திருக்கு. அதுல சில ஃபயர்ஸ் ஆயிருக்கும். மற்றபடி சில இன்ஜூஸ் தான் ஆனாங்க தவிர யாரும் வந்து இது வரைக்கும் லைவ் லாஸ்ட் ஆகல. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது டர்க்கியை சொல்லலாம். டர்க்கியை வந்து அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிலேஷனுங்க. உதாரணத்துக்கு வந்து சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஈரான், டர்க்கிலாம் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஹர்டுங்கிறத வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை இருக்கு. பட் இந்த டர்க்கியும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை? ஐ மீன் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ளான அந்த ஒரு நட்பு எப்படி வந்தது? அவங்களுக்கு முக்கியமா டர்க்கிக்கு பாகிஸ்தான்ல கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அது அவ்வளவு பெரிய பொருளாதார நாடும் இல்லை. அந்த ரீஜன்ல இருக்க பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான், சிரியா, அதுக்கடுத்து வீக்கஸ்டா இருக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து அப்படி என்னதான் கிடைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ். இப்போ ரீசெண்டாக ரிப்பப்ளிக் வேர்ல்டுங்கிற அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தீபக் ஓரா இஸ் அ ஃபார்மர் டிப்ளமேட். அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. டர்க்கியோட என்டையர் ஹிஸ்ட்ரி, டர்க்கி எடுக்கிற தப்பான முடிவுகள், வரலாற்றை ரொம்ப 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 அற்புதமான வீடியோ. நான் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கட்டாயமா பாருங்க. இங்கிலீஷ்ல இருக்கும் அந்த வீடியோ. டர்க்கி கடந்த காலங்களில் முக்கியமா வேர்ல்டு வார் 1ல இருந்து 2, ஏன்னா அந்த அவங்க அந்த ஆட்டோமன் எம்பையர் அந்த ஒரு அந்த ஒரு இதுலயே ஆதிக்கத்திலே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ரூல்ஸே அதான். அதாவது நாங்கள் தான் முஸ்லீமோட ஹெட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த என்டையர் அந்த ரீஜியனை வந்து நாங்கள் தான் கேப்சர் பண்ணோம். அதுதான் டர்க்கியோட இதுவாக இருந்திருக்கு. பட் இது வந்து மற்ற அரப் கண்ட்ரிஸ்க்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி அவங்கள எடுத்த அந்த பேட் டிசிஷன். ட்ரம்ப்பும் இதை நிறைய இடத்துல வார்ன் பண்ணி டர்க்கிக்கு அகெயின்ஸ்டா வந்து எக்கனாமிக் வார்ஃபேர்லாம் பண்ணி எக்கனாமிக் வார்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாங் பட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கொடுக்குற அந்த ட்ரோன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் கிடைச்சு அதை நமக்கு வந்து எதிராக பயன்படுத்துறாங்க. முக்கியமாக அவங்களோட அந்த லான்ச்சபிள்ஸ் ட்ரோன்ஸ், அதாவது டியூப் மாதிரி இருந்தால் அதில் லான்ச் பண்ணுற ட்ரோன்ஸ் ஆகட்டும். அப்புறம் நிறைய ஜஸ்ட் அதாவது எந்த ஒரு மிசைலும் இல்லாம ஜஸ்ட் அந்த ஒரு கண்காணிக்கிற ட்ரோன்ஸ் அதுவா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இந்தியாஸ் மேல வந்து அப்ரப்டா வந்துகிட்டே இருந்திருக்கு. ஐ மீன் அடுத்ததான் வந்து இந்தியா மேல அட்டாக் நடந்திருக்கு. பட் திரும்பவும் சொல்றேன், இந்தியனோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் தட் வி ஆர் நாட் லைக் பேப்பர் என்ன சொல்ல பேப்பர் ஆர்மி. உங்களை மாதிரி பேப்பர் ஆர்மி கிடையாது. இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களால எதுவும் போய் பண்ண முடியாது. அவங்களோட மிராஜ், அவங்களோட மிக் எல்லாத்தையும் நம்ம முறியடிச்சிருக்கோம். இன்னும் திரும்பவும் மென்ஷன் பண்றேன், வி ஹவ் நாட் எஸ்கலேட்டட் அ வார். ஃபுல் ஃபிளெட்ஜா இன்வால்வ் ஆகல. ஆயிருந்தா பட் உங்களுக்கே தெரியும் இந்த ஆஃப்டர் மேத் என்னன்னு. நம்மளோட நெய்பர் கண்ட்ரி வந்து ஸ்கூப் ஆயிருக்கும் இந்தியன் வேர்ல்ட் மேப்ல இருந்தே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸோட அந்த அந்த ஒரு ஓவர்லுக் டு இந்தியா தான் வந்து ரொம்ப பாசிட்டிவ். அதுதான் வந்து பாராட்டத்தக்க விஷயம். நம்ம அதுக்கு தேங்க்ஸ் டு அவர் டிப்ளமேட்ஸ், நம்மளோட டிப்ளமேட்டிக் பாலிசி எல்லாமே பர்ஃபெக்டா போயிருக்கு. ஸோ இந்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் நடந்திருக்க ஒரு நியூஸஸோட அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் இன்னும் நடக்கல. மேபி இனிமேல் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து எய்ம் பண்ற இந்தியாவில் முக்கியமான பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் பாஸ்ட், முருண்டி, மிர்வாடா அந்த மாதிரி. அதே மாதிரி இந்தியாஸோட எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமான ஏர் ஏர்போர்ட்ஸில் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் நம்மளோட ரிட்டாலியேஷன், நம்மளோட சேஃப்டிக்காக. ஏற்கனவே சொல்லியிருப்போம், இம்பார்ட்டன்ட் பப்ளிக் லேண்ட்மார்க்ஸ்லாம் வந்து எதர் பிளாக் அவுட் பண்ணுறது ஒரு கேமஃப்ளாஜ் இல்லைன்னா வந்து ஷட் டவுன் இதெல்லாம் பண்ணுறதுனால எனிமிக்கு வந்து இதை டார்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதுதான் இந்தியன் ஃபோர்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டா போயிருக்கு. அதே மாதிரி 3 PAK ஏர்பேஸ், நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி 3 PAK ஏர்பேஸ் வந்து நம்ம
ஷெல்லிங் பண்ணியிருக்கோம். அது முக்கியமான ஏர்பேஸஸ்ங்க, நார்மலான ஏர்பேஸ் கிடையாது. பாக்கோட முக்கியமான ஏர்பேஸஸ்ல வந்து நம்ம வந்து பாம்பு பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் யூஸ் பண்ணல. இன்னும் நம்ம பிரம்மோஸ் இருக்கு, இன்னும் நம்மளோட ரஃபேல்ஸ், நம்மளோட ஸ்குவாட்ரண்ட் ரெடியா இருக்காங்க. ஃபிளைட் எனக்கு ஸ்குவாட்ரன் டிவிஷன் சரியா தெரியல. பட் நான் திரும்ப சொல்ற மாதிரி இது ஃபுல் ஃபிளெஜா நம்ம இன்னும் கொண்டு போல. பட் நம்ம போயிடுச்சுன்னா எனிவே வி வில் லூஸ் சம் ஃபிளைட், வில் லூஸ் சம் சோல்ஜர்ஸ், மேபி லாஸ் வந்து இருக்க தான் செய்யும். அது இன்னெவிட்டபிள் இன் அ வார். பட் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு 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 அந்த கிளட்ச் நமக்கு இருக்குங்க. நம்ம அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இன்டீரியர் சைடு நம்ம பீப்புள்ஸோட சப்போர்ட்டும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆப்வியஸா இருக்கு. தெர் இஸ் நோ டவுட் அபவுட். எல்லாரும் வந்து இந்தியனா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா பிஃபோர் அந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா மோடி, அப்புறம் ராகுல் காந்தி, எல்லா கட்சியும் ஒருமித்த அவங்களோட குரல் இருக்கும். இங்க கூட டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து டெரரிஸ்ட் அழிக்கிறதுக்கு நாங்கள் இந்தியாவோட குரல் கொடுப்போம். ஸோ இது வெரி வெரி பாசிட்டிவ் ஃபீல். லைக் எப்படி இஸ்ரேல்ல எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இந்தியா, நம்ம இந்தியனா ஆஸ் இந்தியனா நம்ம வந்து ஒன்று சேர்ந்து ஸோ இருக்கிறதா அவங்களுக்கு பண்ற நம்ம மிகப்பெரிய உதவி. ஸோ நம்ம வெளியே இருந்து கமெண்ட் பண்றது வந்து அவசியமற்றது. இங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இங்க எப்படி பண்ணலாம், இங்க எப்படி ஃபைன் பண்ணலாம், அவங்களோட டெக்னிக். நம்மளோட ஆர்மி அஃபிஷியல் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரெயினர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் லைவ் ஃபீல்டு ட்ரெயின்டு பர்சன். யாரும் பேப்பர் ட்ரெயின் கிடையாது, ஒன்லி பேப்பர் ட்ரெயின் கிடையாது. அவங்களாம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ தே நோ மச் மோர் தென் அஸ். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன நியூக்ளியர் அது இதுன்னு பாகிஸ்தான் பயமுறுத்துவாங்க, விச் இஸ் நாட் கோன் ஹேப்பன். அது மட்டும் இல்லாமல் அவங்க லான்ச்சே பண்ணாலும் அது ஒரு இந்தியன் சிட்டியை கூட லேண்ட் ஆகாது. அது அந்த அளவுக்கு நம்ம ஏர் டிஃபென்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட் டைட்ல இருக்கு. அப்படி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அது பாகிஸ்தான் தான் 100% பே பண்ணும். பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற கண்ட்ரிஸும் அதுக்கு பே பண்ணும். ஸோ ஹோப் வி வில் கெட் பேக் அட் ஃபுல் பேஸ். நாட் ஹோப், வி ஆர். அதுல சந்தேகமே இல்லை. 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு உள்ள ஒரு அப்டேட். ஸோ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் மிஸ்டர் கிடான், பை, ஜெய் ஹிந்த்.